கொண்டாட்டங்கள் முடியும் என்று பார்த்தால் சமர் முடிஞ்சாலும் கொண்டாட்டங்கள் முடியாது போல. மழை விட்டாலும் சுவனம் விடாது. ஓ, அது அது அழகு எதோ வாணி, அது வேற ஒரு அழகு. கொண்டாட்டங்களை இனி இல்லை இனி குறைஞ்சிருமென்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு செப்டம்பர், ஒவ்வொரு செப்டம்பர் 4 செப்டம்பரும் இருக்குது என்றபடியால் எனக்கு அது ஒரு சலிப்பாக இருக்கின்றது. என்ன 4 செப்டம்பர் மண்டா? 4 கிழமை, 4 சனிக்கிழமை. தமிழெல்லாம் தன புறாளுது. செப்டம்பர்ல 4 இருக்காது, அது ஒரு யோசனை. 4 கிழமை. சரி சரி, இதெல்லாம் சும்மா ஜோக்குக்கு தான். ஓகே. அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய்ப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனி நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச வரைக்கும் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய 4 நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தவமலரக்கா இன்று வர முடியாத நிலைமை, அவர் அப்பாயின்மெண்ட் என்று சென்று விட்டார். சிந்தனை நேரத்தை தொடர்ந்து பொறிச்சொல்லை தொடர்ந்து வருகின்றது. 9 மணிக்கு வஜிதா நூறோடு விளையாடு, தொடர்ந்து சேகர் அவர்களது வாழ்வின் உண்மை, தொடர்ந்து சிவதர்சனி அவர்கள் வர காத்திருக்கின்றார்கள். கேள்வித்தர நிகழ்ச்சி தொகுப்போடும். எல்லோருக்கும் இனிய வணக்கம். வாருங்கள். இனிய வணக்கம். டேவிட் அண்ணா ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். வணக்கம். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகம். நீங்கள் நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1918 பொதுக்காலம் 22ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித வில்லியம் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, தீய ஆவிகளிடம் எங்களிலிருந்து பாதுகாக்கும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய பெரிய இறை வாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 31 37 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் என்னும் ஊருக்கு வந்து அங்கே மக்களுக்கு ஓய்வு நாளில் போதித்து வந்தார். அவர் அதிகார தொனியோடே பேசினதால் அவருடைய போதனையை குறைத்து மக்கள் மலைத்து போயினர். அப்போது ஜெபக்கூடத்தில் அசுத்த பேய் பிடித்த ஒருவன் இருந்தான். ஐயா, நசரேத்தூர் இயேசுவே, எங்கள் காரியத்தில் என் தலையிடுகிறீர்? எங்களை தொலைக்க வந்தீரோ? நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் கடவுளின் பரிசுத்தர் என்று உரக்க கத்தினான். அப்போது இயேசுவோ, பேசாதே, இவனை விட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது அப்பேய் அவனை அவர்கள் நடுவே வீழ்த்தி அவனுக்கு ஒரு தீங்கு முளைக்காமல் அவனை விட்டு அகன்றது. அதனால் திகில் எல்லோரையும் ஆட்கொள்ள இவர் வார்த்தை எத்தகையோதோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இவர் அசுத்த பேய்களுக்கும்
ஆவிகளுக்கும் கட்டளை இடுகின்றார், அவை போய்விடுகின்றனவே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இயேசுவோ பேசாதே, இவனை விட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது அப்பேய் அவனை விட்டு அகன்றது. அன்பான உறவுகளே, வல்லமையும் அதிகாரமும் மிக்க துணியோடே பேசுகின்ற இயேசு இன்றைய நற்செய்தியிலே சாத்தானை விரட்டி அந்த மகனை விடுவித்த செய்தியை, நற்செய்தியாளர் லூக்கா மூலமாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி என நீளும் மேய்ப்பு பணி பட்டியலில் குணமளிக்கும் பணியே அதிகமாக நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் புனித லூக்காவுடைய நற்செய்தியிலே மிக அதிகமாக காணலாம். ஏனென்றால் அவரும் ஒரு மருத்துவராக இருந்ததினாலே அந்த குணமளிக்கும் விடயத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் தன்னுடைய நற்செய்தியிலே. குணமளிக்கும் பணியை முழு மனித ஆளுமையின் விடுதலை பணி என உணர்ந்திருந்தார் இயேசு. மக்களை உடல் மன நோய்களிலிருந்து, குறிப்பாக அச்சம், பலவீனம், குழப்பம், நம்பிக்கை தளர்ச்சி, கையறு நிலை, விரக்தி என மக்கள் சந்திக்கும் அன்றாட மன நோய்களில் இருந்து விடுதலை தருகின்றார், குணமாக்குகின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியிலே. இப்பணிகள் தந்தையோடு கொண்ட நெருக்கமான உறவு நிலையாலும், தூய ஆவியானவரின் வல்லமையினாலும், அதனால் கொண்டிருக்கும் அதிகாரத்தாலும் இயேசுவுக்கு கைகூடுகின்றது, முடிகின்றது. இறைவனோடு நாம் கொண்டிருக்கும் உறவு நிலையில் நாமும் தீமையிலிருந்து வெற்றி காண இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. இருளிலிருந்து ஒளிக்கும், தீமையிலிருந்து தூய்மைக்கும் கடந்து செல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாத்தானின் பிடியிலிருந்தும் அதன் மாய கவர்ச்சிகளிலிருந்தும் நாம் விடுபட்டு கிறிஸ்துவை திருமுழுக்கினால் ஆடையாக அணிந்து கொண்டோம். இயேசு தனது தந்தையின் மீது கொண்ட அன்பினால் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவியை விரட்டினார். தொழுகை கூடத்தில் வந்த இயேசுவை பார்த்த பொழுது தீய ஆவி செயலற்று போனது. நாம் இருப்பதும் வாழ்வதும் இயங்குவதும் கிறிஸ்துவில் தான் என்று புனித பவுலடியாரின் விசுவாச வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துகின்றது. அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு ஊக்கம் கொடுத்து ஒளியின் மக்களாக வாழ முதல் வாசகம் நமக்கென்றே அழைக்கின்றது. அதாவது தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் அடிகளார், ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்கள் திண்ணமாக தெரிந்திருக்கின்றீர்கள், எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூடிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும், யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இன்றைய நாளிலே புனித பவுல் அடிகளார் தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்திலே தருகின்றார். ஆகவே நாம் இருப்பதும் வாழ்வதும் இயங்குவதும் கிறிஸ்துவில் தான் என்று பவுல் அடிகளார் கூறும் அந்த வேளையிலே அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு ஊக்கம் கொடுத்து ஒளியின் மக்களாக வாழ முதல் வாசகம் என்று அழைக்கின்றது. அதற்கு ஏற்ற போல நாம் நடக்க கடமைப்பட்டுள்ளோம். தீய ஆவி இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சத்தமிட்ட போது இயேசு ஏன் தீய ஆவியின் வாயை மூடச் சொன்னார்? 1. இயேசுவின் வார்த்தையை கேட்ட மக்களின் கவனத்தை தீய ஆவி தன் பக்கம் திருப்பியது. 2. தீய ஆவி தொழுகை கூடத்தை ஆட்கொள்ள நினைத்தது. 3. உண்மையான விசுவாசத்துக்கும் தீய ஆவி இடையூறாக இருந்தது. புறர் விசுவாசத்திற்கு இடையாக நாம் இருக்கின்றோமா? புறர் புகழ வேண்டும் என்று வாழ்கின்றோமா? இயேசு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று வாழ்கின்றோமா? சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாளில் நிகழ்ச்சிகள் அனைத்து மனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்பெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மற்றும் அன்பு உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை அன்புடன் விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கே. நாளைய தினம் தங்கி. மிக்க நன்றி அண்ணா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் அண்ணா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. சரி, நேவிஸ் சார் யாராவது ஒரு தரலாமா? வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. நலமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா முடிஞ்சவங்க உங்களை காணோம். அதான் வாரம் ஒழிச்சிட்டீங்க. நான் வந்துட்டேன். பூக்களை தான் வணக்கம் சொல்ல வேண்டி கிடக்கு. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன் அவர்களே. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் பாமுக நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும்
கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இணைந்திருப்பவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்றி 1799 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர் என்கின்றது சாலமோன் ஞான நூல். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஆவியின் பிரசன்னம் உண்டு. உள்ளிருக்கும் ஆவியை உணர முற்படுவதே ஆன்மீகம். ஒரு மனிதர் தனக்குள் இருக்கின்ற ஆவியின் பிரசன்னத்தோடு தொடர்பு கொள்கின்ற போது தன்னை அறிந்தவராக மாறுவது மட்டுமல்லாமல் தனக்கான இறைவனின் திட்டத்தை அறிந்தவராகவும் மாறுகின்றார். தூய ஆவியார் மனித எண்ணங்களை மட்டுமல்ல, கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிந்தவராக இருக்கின்றார். தூய ஆவியின் பிரசன்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர் தன்னை சுற்றியுள்ள தீய ஆவி உட்பட எல்லாவற்றின் மீதும் ஆளுமை கொண்ட மனிதராக, அவற்றின் மீது கட்டுப்பாடுகள் கொண்ட மனிதராக இருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. இயேசு தீய ஆவியை விரட்டி மனிதனை சுகப்படுத்தியதை மக்கள் வியப்புடன் பார்க்கின்றார்கள். இயேசுவிடத்தில் அவர்கள் வியந்து பார்த்த ஒரு நிகழ்வு அவரிடமிருந்த உறுதியும் அதிகாரம் மிகுந்த போதனையும். தந்தையாம் கடவுளிடம் வைத்திருந்த நம்பிக்கைதான் தீய ஆவிகளுக்கு எதிரான போராட்டத்தில் அவருக்கு உறுதி தந்தது. நம் வாழ்விலும் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் இறை நம்பிக்கை இருந்தால் நம்மாலும் துணிவோடு போராட முடியும். தீய ஆவிகளுக்கு எதிரான போராட்டத்தில் இயேசு வெற்றி பெற்றது போல் வாழ்க்கை போராட்டத்தில் நம்மாலும் வெற்றி காண முடியும். இப்போதும் தீய ஆவிகள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்முறைகள், சூது, சூழ்ச்சி, ஏமாற்றுக்கள் என எத்தனையோ வடிவங்களில் சாத்தானின் தாண்டவம் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றது. 40 நாட்கள் நோன்பிருந்து பசியுற்றிருந்த இயேசுவை அணுகி வந்த சாத்தான் இன்றும் புலன்களின் நுகர்ச்சிகள் அறிந்து அதற்கேற்றாற்போல் தகுந்த நேரத்தில் கையில் ஒரு புடி சோதனைகளுடன் மனிதர்களை அணுகி வருகின்றான். அக்கினி பரீட்சைகளில் வினாத்தாளை சாத்தான் இன்று வரை மாற்றவே இல்லை. பசித்து தளரும் போதுதான் எந்த தவறானாலும் பரவாயில்லை, ஒரு துண்டு அப்பம் கிடைத்தால் போதுமென்ற எண்ணம் மேலோங்கும். பசி பல வடிவங்களில் வரலாம். அது பாலுணர்வு வேட்கையாக, செல்வத்தின் மீதான பேராசையாக, அதிகார மோகமாக இருக்கலாம். எல்லை தாண்டி அழகையின் பிடியில் விழுந்துவிட்டால் மீண்டு எழுவதென்பது அவ்வளவு சுலபமாக இராது. கடவுளின் ஆளுகையின் கீழ் நாம் வாழ முற்பட்டால் சாத்தானால் நம்மை வெல்ல முடியாது. கடவுளின் ஆளுகையின் கீழ் நாம் வாழ முற்பட்டால் சாத்தானால் நம்மை வெல்ல முடியாது. கடவுளின் கட்டளைகளை பின்பற்றி அவர் வழி நடந்தால் நாம் பாதுகாப்புடன் இருப்போம். கடவுளை புறம் தள்ளி அழகையின் அகத்தளத்துக்கு சென்றால் அதனால் ஏற்படும் தீய விளைவுகளுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே நாம் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புடனும் இருத்தல் வேண்டும். காட்டின் அடர்த்தியான இலைகள் போல சோதனைகள் நம்மை சுற்றியுள்ள அழிவிலிருந்து தப்பி ஓட வேண்டியது அறிவுடையார் கடமையாகும். இறைவா, உமது வல்லமையை எங்கள் வாழ்வில் உணர்ந்திட எங்களுக்கு அருள் தாரும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டிக் கொண்டு, அருளின்றி இருக்கையிலே கருணை மழை பொழிவாய், என் இருள் சூழ்ந்த வாழ்வினிலே ஒளி வீசி அருள்வாய், துன்பமுற்று என் உள்ளம் வறட்சியுற்று இருக்க வளமளிக்க அரசே நீ மாற்றியோடு வருக, பூவுலக பிடியில் நின்று என் மனதை விடுக்க, புனிதம் நிறை பரம்பொருளே ஆவலுடன் வருக என்று வேண்டிக் கொண்டு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனைகள் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து
எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்றி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் இறைவனின் கருணை உள்ளத்தில் பதிந்து எங்களுக்கு எல்லோருக்கும் கருணை மழை பொழிந்து எங்களில் வறட்சிகளை நீக்கி எங்களை ஆன்மீக வாழ்வில் நிறைவு பெற செய்யவும், எங்களுடைய பூலக வாழ்வில் நாங்கள் தவறுகளை இழைக்காமல் நல்ல நெறியில் வாழ்ந்து வளரவும் வேண்டும் என்று எங்களுக்கு அந்த வேண்டுதலை, அன்பான வேண்டுதலை நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி வாணிமுகன் அவர்களே, நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம் மீண்டும் அண்ணா அவர்கள். வணக்கம். வாங்கோ. மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் எங்களை இணைத்த இறைவனுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று திருப்பாடல் 69 இறைவசனம் 35-36. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார், யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள், நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபில் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பார். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இன்றைய திருப்பாடல்களில் நாங்கள் வாசித்திருந்தேன், கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார் என்று. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு சமயத்தில் மீட்பளிப்பவராக இருக்கின்றார். நாங்கள் செய்த பாவத்திற்காக இந்த உலகில் தன்னை பலியாக்கிக் கொண்ட இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் பேரன்புள்ளவராக இருக்கின்றார். நாங்கள் சில சமயங்களில் நினைப்போம், நாம் கேட்டவுடன் எங்களுக்கு இறைவன் தந்து விடுவார் என்று. தரவில்லை என்றால் உடனே எங்களுக்கு கோபம் வருகின்றது. நாங்கள் செல்லும் பூசையையோ, வீட்டில் சொல்லும் சுபமாலைகளையோ மறந்து நம்முடைய போக்கில், மனம் போகும் போக்கில் வாழ்வர்களாக இருக்கின்றோம். நாம் நினைக்க கூடாது இறைவன் நம்மேல் அன்பு இல்லாதவர் அன்று. எங்கேயோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு நாளில், பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கடவுள் நாம் நினைப்பதை நிறைவேற்றுகின்றார். உடனே நிறைவேற்றுபவர் அல்ல கடவுள். நாம் எதிர்பார்க்கின்றோம் உடனே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது. ஆனால் அப்படி அல்ல, அது உடனே எங்களுக்கு கிடைக்காது. அப்படி எங்களுக்கு கிடைத்து விட்டால் நாங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். அதே போல்தான் நாம் சில சமயங்களில் நினைக்கின்றோம், கடவுள் எங்களுக்கு இதை தரவில்லை, நான் உழைத்துத்தான் இதை செய்தேன், நான் கஷ்டப்பட்டுத்தான் இதை செய்தேன், நான் கஷ்டப்பட்டுத்தான் இந்த வீட்டை கட்டினேன் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கின்றோம், பேசுகின்றோம், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கையில் எங்களுக்கு தேவையானது கிடைத்து விட்டால் இன்றைய காலகட்டத்தில் இறைவனை தேடுபவர்கள் மிக மிக அரிதாகிவிட்டது. ஆனால் அது அப்படி அல்ல. கடவுள் எங்களுக்கு எல்லாவற்றையும் உரிய நேரத்தில் தருவார். கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு காலமும் ஒன்றும் கிடைக்காது, நடைபெறாது. இல்லை, நான் உழைத்துத்தான் இதை சம்பாதித்தேன், இதை உழைத்துத்தான் நான் இதை செய்தேன் என்றால் அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ உவமைகள் இருக்கின்றது. ஊதாரி பிள்ளையின் உவமை, தாளந்து உவமை, விதைப்பவன் உவமை. விதைப்பவனுக்கு கூடி சரியான இடத்தில் விதைத்தாத்தான் அந்த விளைச்சல் சரியாக வரும் என்பதை கடவுள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகில் நாங்கள் வாழ முடியாது. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றபடியாத்தான் நாம் இந்த உலகில் வந்திருக்கின்றோம். நாம் கடவுளை அவமதித்துவிட்டு, கடவுளை உதாசீனப்படுத்திவிட்டு, நம்மால் தான் முடியும், நம்மால் தான் எல்லாமே சரியாக வரும் என்பதை நாங்கள் ஒரு காலமும் நினைக்க கூடாது. எங்கேயோ ஒரு இடத்தில் உங்களை நிறைவாக கடவுள் ஆசீர்வதித்திருப்பார்.
அதான் ஒரு பழமொழி இருக்கின்றது. உன்னுடைய பழமொழியா அது ஒரு வார்த்தைக்கு சொல்வதாண்டு எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய மூதாதையர் செய்த நன்மைத்தனங்கள் தான் உனக்கு இப்ப கிடைத்திருக்கிறது என்பது பெரியவர்கள் சொல்லுவார்கள். அது சரியான உண்மையாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தபடியாத்தான் அதே ஆசீர்வாதம் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தால் தான் இன்று நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. ஆமேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலண்ணா, நீங்கள் அவசரமா? இல்லை, நீங்கள் கூப்பிடுங்க, நான் கடைசியாக வரேன். பரவாயில்லையா? நான் கடைசியாக நான் சோரி தான் வருவேன், கடைசியாக தான் வருவேனா? சரி, ஓகே. நன்றி. ஜெயநாடு சொன்னால் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்துடன் கூறிக்கொண்டு நான் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஆனதேசன். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு மக்கள் அனைவருக்காகவும் தலைவர் அனைவருக்காகவும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடுநோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் பெருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் இறந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உரை வேண்டுதல் செய்வோம். நச்சிந்தனை. எனது ஆக்கம் 9085. சிந்தனை. இன்று பொதுக்காலத்தின் 22ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இறைவனை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகின்றார் தூய ஆவியாரே என்கின்றார் பவுல். இறைவனின் எண்ணங்களையும் மனிதரின் உள்ளத்தின் கருத்துக்களையும் அறிந்துள்ளவர். எனவே இரவின் எண்ணங்களுக்கு ஏற்ப மனித மனங்களில் இறைவனின் எண்ணங்களை விதைத்து வழி நடத்துவர் அவரே. தூய ஆவியும் உடலும் கொண்டவர்கள், உடல் சார்ந்த சிந்தனை மட்டுமே கொண்டவர்கள் தூய ஆவியின் துணிவை பெற இயலாது. பாலுணர்வு சிந்தனை மட்டும் கொண்டு உடலின் மட்டுமே தேடும் ஒருவரால் கற்பு வாழ்வில் மேன்மை உணர இயலாது. தனக்காவே பொருள் சேர்க்கும் ஒருவர் கொடைப்பண்பு கொண்டவராக இருத்தல் இயலாது. உலகமே சதம் என்று கொள்கை கொண்டவர் மறுவாழ்வில் நம்பிக்கை கொள்வதில்லை. தூய ஆவியையும் அவரது மனநிலையும் பெற்றவர்களாக அவரதை வழிநடத்தலுக்கு உட்படுத்தி வாழ வேண்டும். உடல் சார்ந்த தேவைகள் பற்றிய எண்ணங்கள் கொண்டவர்கள் தூய ஆவியின் மனநிலையை பெறுவதில்லை. எனவே துயாவியின் துணை கொண்டு வாழ்வதே உண்மையான வாழ்வு, ஆவியின் வாழ்வு, ஆவிக்குள் வாழ்வு. இறைவனின் ஆவியின் நிறைய பெற்று இயேசுவின் விடுதலை செயல் இன்றைய முதல் வாசகத்திற்கு அடிப்படை சார்ந்தாக அமைகின்றது. எனவே தூய ஆவியின் 7 கொடைகளாக ஞானம், புத்தி, அறிவு, விமர்சை, திடம், பக்தி, தேவபயம் என 7 கொடைகளை நாங்களும் வேண்டி அவருடைய பாதையில் நாங்களும் சென்று ஆசிரியர் பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். இந்த கலைவாணி மிக்க நன்றி. ஜனசனாலேயே தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலம்பேறு பிள்ளையர்கள் வணக்கம். இதற்கடுத்த நாளை காண தந்த ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்படி அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமாக இருக்கீங்க? நல்லா உற்சாகம். நீங்கள் தானே? நான் நலமாக இருக்கும் சார். நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படி அவர் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காண வழக்கங்களையும் சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு கண்டலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ துறையிலக்கம் சௌரி 592 சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகம், அதாவது பைபிளில் இருந்து பழைய ஏற்பாட்டில் நேற்று வாசித்தது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1-10 முடிய அசினோல் தொகுப்பாக ஆபிராமுக்கு 99 வயசுல கேட்கிற கத்தர் ஆபிராமி சொல்றார்
ஆபிராம் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்னாக உத்தம நட, நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன், உன் குடும்பத்துக்கும் எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன், உன் சந்ததிக்கும் இந்த திரளாக பெருக பண்ணுவேன் சொல்றார். அதுக்கு பிறகு ஆபிராம் வந்து கத்திர வணங்குறார். அதுக்கு பிறகு சொல்ற, உன்னை பெரிய ஜாதியாக்குவன், நீ எல்லாருக்கும் தகப்பனா இருப்பேன்னு சொல்லி ஆபிராம கத்தர் வாழ்த்துறார். அதுக்கு பிறகு ரெண்டு வந்து இந்த பலுக பெருக பண்ணுவேன்னு சொல்றார். உலகத்துல உன்னத்திலேருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் சொல்றார். அதுக்கு பிறகு வந்து உனக்கு பிறகு உன் சந்ததிக்கும் உன்னோட வர்ற சந்ததிக்கும் நான் உனக்கு தேவனாயிருப்பேன், உன்னை நித்திய உடன்படிக்கை பண்றேன்டா, நீ தங்கி வருகிற இந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கு உண்ட பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக தருகிற உனக்கு நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்றார். பின் அதுக்கப்புறம் சொல்றார் வந்து அதுக்கப்புறம் சொல்லி இந்த வீட்டுல பிறக்கிற பிள்ளை எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் பிரித்த சேதனம் பண்ண சொல்றார். நேற்று வாய்ச்சது எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் பிரித்த சேதனம் பண்ணி உடன்படிக்கை பண்றாரு ஆபிராமோட. நேற்று பட்டு மாற்றினான். இன்றைக்கு வந்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 19 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உன் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கணவது. நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோளில் ஆண் பிள்ளைகளாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஆபிராம் தான் அவர் பேரார் இருந்தார். அவருக்கு அவர் கத்தர் வந்து ஆபிரகாமன் பேரை மாத்துறார். அவருடைய முதல் மனைவியின் பேர் வந்து சாராய். முதல் அவருடைய பேர் சேர்ந்து வந்து சாராய் என்று கூப்பிட வேண்டாம், அவர் பேர் சாரால் என்று மாத்துறார். சொல்லிக்கொண்டு நாளைக்கு இந்த தொடர்ந்து இப்படி சொல்லிக்கொண்டு பாடல் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பரலோக தேவனே, ராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் சடாய், எல் சடாய், சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்,
உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அன்பான தகப்பனே, மீண்டும் போய் இசப்பாக நான் சொல்லிக்கொண்டு தகப்பனே கடல் சிறப்பில் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற குடும்ப உறவுகளுக்கும் திருவேணத்தையும் சந்தித்து ஆசீர்வதிங்க ராஜா. வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுசவம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எல்லோருக்கும் அனுப்பி ஆசீர்வதிங்க. அதுக்காக அனுசவம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் தடையாது. கணவன் மனைவி உள்ள உறவுகளுக்குள்ள உள்ள கணவன் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுசவம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, பாமோத்தில் கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து தேவ குழந்தைகளினதும் உலக ரீதியுள்ள தெய்வ குழந்தைகளினதும் நரம்பு மண்டலங்களை நீங்கள் தொட்டு சுவப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் தினமும் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அவரோட கூடவே இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டி வைக்கிறேன் தாப்பனே. அதுக்கான அனுசவம் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே, இவர்களது பெற்றோர்களுக்கு தினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நிறைந்த ஞானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தினமும் நீங்கள் வழிநடத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்கான அனுசவம் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் உங்களுக்கு வாணி பாய்ந்த கரங்கள் அவரோட கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாமல் எடுத்தவனை ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்கான அனுசவம் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, இப்பொழுது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்கவனை ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவண்ணன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் முறைகளால் மூடி பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. நீங்கள் தினமும் பாதுகாத்து வருவதற்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜாவுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் தினமும் அவர்கள் நீங்கள் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அதை எடுத்தவன் சொல்லி இயேசப்பான பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விடவர்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். வனம் வேலுப்பிள்ளை அவர்களே, வஜிதா முகமட் அவர்களே வாங்கோ. வணக்கம் பாணி. வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் இஸ்லாமிய சிந்தனையுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எனது தலைப்பாக இஸ்லாமிய மார்க்கம் பேச்சின் ஒழுக்கம் பற்றி எப்படி சொல்லுகிறது, நாங்கள் எப்படி பேச வேண்டும், எந்தெந்த இடத்துல எவ்வாறு மௌனத்தை சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. என்று சொன்னால், இறைவன் இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் படைத்துட்டு மனிதனை படைக்கின்றான். மனிதனை படைத்தவன மலக்குமார் சைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படுகின்றது. அடுத்தது மலக்குமார்கள் என்று சொல்வது வானதூதர்கள். அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் எல்லா செயல்களையும் செய்வார்கள். அதே போல மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது, களிமண்ணினால் படைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு மனிதனை படைத்து ஒரு ஆணின் விலா எலும்பில் இருந்துதான் அவருக்கான பெண்ணை படைக்கின்றான் இறைவன். அப்படி படைத்த இறைவன் நம்மளை சும்மா தனியை விட்டு விடவில்லை. இந்த உலகத்தை நம்மளை கண்காணிப்பதற்காக மலக்குமார்களை வைத்திருக்கின்றான். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கைப்படி இப்ப நான் தனியே இருக்கிறேன், நான் என்னத்த வேணும் என்றாலும் பேசிட்டு போகலாம், யாருக்கும் தெரியாது, நானும் வாணியும் இருக்கிறோம்னா வாணிக்கு என்னால ஏன்றதையெல்லாம் யாருமே இல்லை என்று நேற்றுக்கொண்டு நான் பேசிட்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் கண்காணிப்பதற்காக இரண்டு மலக்குமார்களை அவர்களது இடது பக்கமும் வலது பக்கமும் வைத்திருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. அதை நாங்கள் கட்டாயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கின்றவர்கள் கட்டாயம் நம்ப வேண்டும். அதுக்காகத்தான் அந்த முக்கியமான அந்த இஸ்லாத்துக்குள்ள வருகின்றவர்கள் களிமா சொல்ல வேணும். அதுக்கான நம்பிக்கையான 6 விடயங்கள் இருக்கின்றது. அதில் மலக்குகளை நம்ப வேணும். அமது பில்லாஹி அமலாயகத்திஹி வகுத்துபிஹி வரசூலிஹி வல்லியமில்லாஹி
வழக்கத்திலே ஹைரிஹி வஸர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று சொல்லப்படுகின்றது. அதுல ஒரு விடயம் நாங்கள் மலக்குமாரை கட்டாயம் நம்ப வேண்டும். அந்த மலக்குமார்கள் எங்களுக்கு என்ன என்ன செய்கின்றார்கள் என்ன சொல்லது? அது நாங்க அந்த இப்ப உங்களுக்கு தேவாரங்கள் போல இருக்குந்தானே அது போல நாங்க 6 விடயங்கள் கட்டாயம் நம்ப வேணும். இல்ல இல்ல இறைவன் அந்த வழக்குமாறு என்ன சொல்றீங்க அது? விளங்கவில்லை. இதுக்கு முதல் சொன்ன சொல்ல மலக்குகள் வானதூதர்கள், மலக்குமார்கள் என்று சொல்வது வானதூதர்கள். வழக்குமார்களா? இல்ல வழக்கில மலக்குகள் இப்ப அந்த ஈசா நபி அவர்களுக்கு அந்த குழந்தையை வயிற்றுக்குள் கொடுப்பதற்கு ஈசா நபியில தாய்க்கு கொடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானதூதர். மானா மலக்கு இல்ல பானா வழக்கு. ஓகே இந்த மானா லானா இக்கனா கூனா மலக்கு மானா அதான் சொல்றேன். மானா ஓகே ஓகே மானா மலக்குமார்கள் என்று சொல்லப்படுது. நான் வானதூர இருந்தே பேசிக்கொள்கிறேன். அதான் சொல்லுங்க, விளங்குது இல்லை உண்மையில. ஆமா. இந்த வானதூதர்மார்கள்ல 2 பேரை இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு என்று சொன்னா, இடது பக்கம் வலது பக்கம் ஒருவர் இருக்கின்றார். அவர் நற்செயல்களை பதிவிடுவாராம். நற்செயல்களை எல்லாம் நாங்க என்ன நன்மை செய்யறோமோ அதையெல்லாம் பதிவிடுவார். அவர பெயர் என்னென்று சொன்னா ரகீப் என்று சொல்லப்படுகின்றது. இடது பக்கம் இருக்கின்றவர் அத்தீக் என்று சொல்லப்படுகிறார். அவர் தீமைகளை பதிவிடுவார். இப்ப நாங்க பேசிட்டு போகையில் அது ஏசிட்டு போகையில் அது நாங்க என்ன நன்மை செய்கிறோமோ அதிலும் இறைவன் மிகவும் இரக்கமானவன். ஒரு தாயை விட 70% இரக்கமானவன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நன்மை ஒருவருக்கு நான் கொடுப்பதற்கு, ஒருவர் பசியால் வருகின்றார், என்கிட்ட காசு மீது ஒன்றுமில்லை, இதற்கு இருந்தா நான் காசு கொடுத்திருப்பேனே, ஒரு சாப்பாடு கொடுத்திருப்பேன்னு நினைச்சா அந்த மலக்குமார்கள் நன்மையாக பதிவு செய்வார்களாம். சரியா? அப்ப நாங்க ஒருவருக்கு நான் இவருக்கு அடிக்கணும் என்று சொன்னா அவருக்கு அடிக்காதவரை தீமையாக பதிவு செய்யப்படாதாம். பாருங்க, அப்ப எவ்வளவு கவனமாக இறைவன் ஒரு மனிதனை வழி நடத்துகின்றான். இந்த 2 நாங்க பேசுற இந்த 2 பட்டோலைகள் என்று சொல்லப்படுது. இந்த 2 ரிசல்ட்டும் எங்களுக்கு முக்கியமானது, எங்களை நன்மைக்கு தீமைக்கு கொண்டு போறது. இதைத்தான் இஸ்லாத்தின் பேச்சின் ஒழுக்கம், நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் கற்றுத் தருகின்றது. அப்ப நாங்க எங்களோட எடுத்த பாட்டில பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறைவன் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். எல்லோர மார்க்கத்திலையும் இருக்கும், ஆனால் எங்களுக்கு அதுல கடுமையான தண்டனை இருக்கின்றது. இப்ப எப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு எப்படின்னு சொன்னா, நீ பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் மௌனம் சாதித்து இருப்பது தங்கம் என்கின்றார். அப்ப தங்கம் வருகின்றார். அதுல நீங்க ஒருவரை பார்த்து நீ ஆக மோசமான விடயம் எதுன்னு சொன்னா புறம் பேசுவது என்று சொல்கின்றார். புறம் என்றா என்ன என்று ஒருவர் கேட்கின்றார். புறம் என்று சொன்னா அவர்கிட்ட அந்த விடயம் இருக்கிறது. இப்ப என்னட்ட ஒரு விடயம் இருக்கிறது, நான் கட்ட பேசுறது விட்டு அந்த மனிதர் இல்லாத நேரத்துல பேசுறது புறம் பேசுது. அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த விடயம் இருக்குதுன்னா அவர்கிட்ட பேசி அதை அருமையான முறையில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அது அழகான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னா, எனக்கு ஒரு குறை இருக்குது, வாணியன் மற்றவர்கிட்ட சொல்ல வேணும், எனக்கிட்டே சொல்லலாம், அதை இப்படி இருக்குது நீங்க தவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அப்ப அதை அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அடுத்தது துருவி ஆராயக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. எந்த விடயத்தையும் ஒருவர்கிட்ட துருவி அவர வாயிலிருந்து பொய்ய வரவழைக்கங்காட்டிலும் துருவுவாங்க. துருவி ஆராய்ஞ்சு கொண்டே இருப்பார்கள். ஏன் பொய் என்று சொல்றீங்க? உண்மையும் சொல்ல கேட்கலாம் தானே? பொய்யின் தான் உண்மைதாங்க. அதுக்கு அடுத்ததுக்கு வாரன். அப்ப திருவி நாங்க ஆராயக்கூடாது. அடுத்தது நாங்க பொய் பேசக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் பேசக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலையில நாங்க பொய்ய சொல்லிட்டோம், அதை தொடர்ந்து நாங்க அதைத்தான் ஃபாலோ பண்ணி கொண்டு போய் இருக்க கூடாது. இப்ப உங்கள்கிட்ட வாணி இப்படி செஞ்சுட்டு போன, எனக்கு வஜிதா இப்படி செஞ்சுட்டு போன, செல்லியக்கா இப்படி செஞ்சுட்டு போன, ஆனா செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா நாங்க அதை அப்படி கண் மூக்கு வாயெல்லாம் வச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இதை எப்படி அவரு அந்த அடுத்தது ஒரு ஆள்கிட்ட பிள்ளை இருக்குன்றால் நீங்க எப்படி சுட்டி காட்ட வேணும், ஆக்களுக்கு வச்சு நீங்க சொல்றீல்ல என்று. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை ஒரு அவர வளர்ப்பு மகனான அனஸ் என்று சொல்கின்றவர் அவர் வளர்க்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவரோட தாயார் சொல்றார், இந்த குழந்தையை நீங்க தான் வளர்த்து தர கொண்டு கொடுக்குறாரு. அவ்வளவு பண்புள்ளவராக அந்த மக்களிடத்துல அவர் காணப்பட்டாராம். அப்ப இவர் சொல்றார், பதிவிடுகின்றார், நிறைய நபிகள் நாயக வாழ்க்கை வரலாறுகளை கதிசாக எழுதப்பட்ட ஒருவராக இருந்தார். அவர் சொல்லுகின்றார், ஒரு நாள் இவர் சகனில் சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். சகன்ல நிறைய பேர் பக்கம் பக்கமா இருந்து சாப்பிடுறானே. இவர் பார்த்தாராம், இவர் சின்ன குழந்தையாம், இவருக்கு ஒரு 10 வயசு இருக்குமா. இந்த சாப்பாடு அலைஞ்சு அங்கால இங்கால அறியண்டப்படுத்தி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தாராம். இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் முகம் சொலிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு விட்டார்கள். உடனே அவரை பக்கத்தில் இருந்தவர் சுரண்டி சொல்கின்றார், மகனே நீ பிஸ்மி சொல்லி சாப்பிடு. அவர் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டாரா. பிஸ்மி சொல்லி தான் தொடங்கி இருக்கின்றார். அப்ப அவர் சொன்னாராம், வலது கையால் சாப்பிடு என்று சொல்றாராம். அவர் வலது கையாலாம் சாப்பிடுறியா. 3வது சொல்கிறார், உனது பக்கம் இருந்து சாப்பிடு என்று சொல்றாராம். உனது பக்கம் இருப்பதை மட்டுமே சாப்பிடு. அப்ப நம்மள பக்கத்துல இருக்கிறத சாப்பிட்டு கூட நாங்க மற்ற பக்கம் அலைய மாட்டோம். சாப்பிடு என்று சொன்னாராம். அது அப்ப அவரோட பக்கம் இருந்து அதை சாப்பிட்டு கொண்டு வந்தாராம். சாப்பிட்டு கொண்டு வந்தது பிறகு நபிய நாயகர் போய் சொன்னாராம், அவர் சின்ன குழந்தை தானே. அவர் சொல்றாரு, நான் பிஸ்மி சொல்லிட்டேன், இந்த கையால தான் சாப்பிட்டேன். ஏன்னு சொன்னா மற்றவர்களுக்கு பிடிக்காது நீ சாப்பிட்ட விதம். அதால நாம சாப்பிடும்போது நேர்மையை கற்றுக்கோ. அப்ப பாருங்க, அதை புல செய்தாருன்னு தெரியுது. அது எவ்வளவு அழகாக, எவ்வளவு பண்பாக. நாங்க ஒண்ணு சொன்னா வீட்டுக்குள்ள வரக்குள்ளேயே ஒரு குல செஞ்சாக்க வரக்குள்ளேயே பாஞ்சு வல்லுண்டு விழுந்து அவங்கள தள்ளி விடுவோம். அப்ப அதுல நாங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல. மானக்கேடான விடயங்கள்ல நீங்க கை வைக்காதங்க என்று சொல்லப்படுது. மானக்கேடான விடயங்கள் எல்லோருக்கும் நடந்திருக்கலாம். ஒரு குழந்தைய மூலமாக, ஒரு பெற்றோர் மூலமாக, ஒரு சகோதரி மூலமாக, ஒரு தாய் மூலமாக, ஒரு குடும்பத்தின் மூலமாக அந்த மானக்கேடான விடயங்கள் நடந்திருக்கலாம். நாங்க எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோருக்கும் நடந்திருக்கும் சில விடயங்கள். சில நேரங்கள்ல ஒரு குழந்தை யாரையாவது காதலித்து கொண்டு ஓடிவிடும். காத்திருந்து ஒரு சபையில வைத்து கேட்பார்கள், ஒரு கல்யாண வீட்டில வைத்து கேட்பார்கள், ஒரு பிறந்த நாள் வீட்டில வைத்து கேட்பார்கள். அந்த தாய் கூணி குருவிருக்கும். ஒரு குழந்தை வேலை இல்லாம இருக்கும், இல்ல திருமணத்தில அந்த வயதை கடந்து அந்த பிள்ளை காத்து கொண்டிருக்கும். இந்த பிள்ளைக்கு குழந்தை திருமணம் முடியலையா, இன்னும் பார்க்கலையா, இன்னும் வரலையா, ஒன்றும் காதல் இல்லையா. அது அப்ப அந்த அவர்கள் மானத்தில் அவர்கள் கைகள் வைக்கின்றார்கள். அதை நபிகளார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்கின்றார், இந்த விடைய உனது மானத்தை அல்லாஹ் சந்தி சிரிக்க வைத்து விடுவார், நீ அதில் கை வைக்காதே, வெயிட்டிங்ல இருப்பாய் நீ என்று சொல்கின்றார்கள். நீ மற்றவர்களோட மானத்தை நீ காப்பாற்றினாயாக இருந்தால் உனது மானத்தில், உனது பரம்பரை மானத்தை நான் காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றார். அப்ப நாங்க எவ்வளவு விதமாக அந்த பேச்சில ஒழுக்கத்தை காப்பாற்ற வேணும். ஒருவரிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார், எனக்கு ஒரு நல்ல விடயத்தை சொல்லித்தாருங்கள், இந்த உலகத்தில் எது நல்ல விடயம் என்று சொல்லுகின்றார். அவர் ஒரு சாமனை கொண்டு வச்சிருக்கிறார், திறந்து பார்க்கிறார், நாக்கு இருக்கிறது. திறந்து பார்க்கிறார், ஒரு நாக்கு கொண்டு இருக்குது, ஒரு மிருகத்திலே ஒரு நாக்கு கொண்டு இருக்குது. இது நல்ல விடயமா? அப்ப அவர் சொல்றார், ஒரு தீய விடயத்தை கொண்டு வந்து காட்டுங்க. திருப்பி திறந்து பார்க்கிறாங்க, அதுல நாக்கு தண்ணி இருக்கிறது. அப்ப பாருங்க, நல்ல விடயத்தையும் தீம விடயத்தையும் நிர்ணயிக்கிறது எது? அங்கு நாக்குதான். நாங்க ஒவ்வொரு நாளும் நன்மையும் தீமையும் செய்து கொண்டிருக்கின்றோம். உடலால் அல்ல, எங்களோட உறுப்பு, ஒரு சின்ன உறுப்பு தான். 32 ஒரு வேலியை போட்டு நாங்கள் அதை பாதுகாக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இறைவன் செய்திருக்கின்றான், யோசித்து பாருங்க. தண்ணிக்குள்ள போட்டு வைத்திருக்கின்றான். ஒரு நாக்க தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அது நெருப்புண்டதற்காகத்தான் தண்ணிக்குள்ள போட்டு வைத்திருக்கின்றான். அந்த நெருப்பையும் தாண்டி நாங்கள் புகைந்து கொண்டு மற்றவர்கள மனங்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அழகாக சிந்திக்க வேண்டும். இந்த பேச்சின் ஒழுக்கம் இருந்திருந்தால் நாங்கள் கட்டாயம் மற்ற மனங்களை வென்று போவோம். அன்பை தேடிக்கொண்டு அடைகின்றோம். அன்பை தேடிக்கொண்டு, அன்பு நொண்டும் கடையில விக்கி கூறி வாங்குற ஒரு பொருள் இல்லை. நாங்க அன்பை கொடுத்துட்டு நாங்க மற்றவர்களுக்கு எதிர்பார்ப்போம். அவங்க தாராங்களோ இல்லையோ, நாங்க அன்பை கொடுத்துட்டு போவோம். நாங்க பொய் பேசாம இருப்போம். நாங்க மற்றவர்கள் மானத்துல கை வைக்காம இருப்போம். மற்றவரை கேவலப்படுத்தாம இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாணி, நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சிந்தனை யாருக்கு சொன்னது? எனக்காக சொல்லிக்கொண்டு இதுல இருக்கிற யாருமே நான் தான் என்று சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லாம் செய்யறோம். ஆம், அத இப்ப எல்லோரும் செய்யறோம். வாணி, என்னண்டா நாங்க இந்த சிந்தனையை கேட்கிறோம், அந்த செகண்ட் நினைக்கிறோம் நான் அப்படித்தான் வாழணும், ஆனால் முடியவில்லை. அதுக்கு எந்த காரணம் என்று சொன்னால், சைத்தான், சாத்தான் என்று சொல்வார்கள். அவன் எங்களோட இறைவனோடத்துல ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றான். என்னன்னு சொன்னா, உனது நல்ல அதிகாரிகளை நான் கெடுத்து கொண்டே இருப்பேன் உலகம் அழியும் வரை. இறைவன் சொல்கின்றான்,
நீ செய்து பாரு. என்னை நம்பியவர்கள் கட்டாயம் அதிலிருந்து விலக மாட்டாங்க. நாங்கள் எங்களோட நாட்கால நீங்க சிவத்தை சொல்லலாம், நீங்க தேவாரத்தை சொல்லலாம், நாங்க குர்ஆனை ஓதலாம். அது நன்மையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாங்கள் எல்லோரும் பிழை செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பிழையிலிருந்து மீண்டு வெளுபவன் தான் மனிதன். இன்று நாங்க சில இடங்கள் ரொமாண்டதான் கேள்வி. சரி பார்ப்போம். இன்றில் இருந்தாவது கொஞ்சம் கொஞ்சம் குறைத்து கொள்ள பார்ப்போம். இல்ல, நான் என்னை பாணி உண்மையை நான் பெருமைக்கு சொல்லவில்லை. என்னை ஒரு இதவையில படுக்கும் போது நான் என்னை ஆய்வு செய்வது வழக்கம். என்ன செய்யறது? ஆய்வு செய்வேன். ஆய்வு செய்யிட்டு பிறகு அதுல இருந்து அதை குறைத்துக் கொள்வேன். நான் இன்றைக்கு எத்தனை நேரம் வீட்டை பிள்ளைகளுக்கு பேசியிருக்கேன், எத்தனை நேரம் கணவனோட முரம்பட்டிருக்கேன், நான் என்ன நடந்திருக்கேன், என்ன நன்மை செஞ்சிருக்கேன். அது சரியா, அது ஆய்வு ஓகே. நான் ஆய்வு செய்துட்டு குறைத்துக் கொள்வேன். நான் என்னோட கணவரிடம் செய்திருந்தா கையை பிடிச்சிட்டு எனக்கு பயமா மரணத்துக்கு அந்த பாம்புக்குள்ள படுக்கிறதுக்கு நான் உடனே காலம் செய்தது, நானும் மன்னிப்பு கேட்டு விடுவேன். காலம் செய்தது அதுக்கு இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்டு என்னன்னு சொல்லுங்க. மனுஷ மனங்கள் இப்படித்தான் அப்பப்ப மாறும். சரியா? அப்ப அது கொஞ்ச நேரம் இப்ப இறந்த இடத்துல நிற்போம். சரியா? அந்த ஃபியூனரலில் இவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. இனியாவது நான் திருந்தான் அந்த இடத்தோட அந்த இப்போ கொடுத்த நொடி இருக்குதானே பொருட்கள் முடிஞ்சிடும், அதோட முடிஞ்சிடும். பிறகு அவரை பழி வாங்குவோமா, இவர்கிட்ட இதை போய் சொல்லுவோமா, எப்போ விடியும். ஒரு படத்தில் ஜனராஜ் கொடுத்துருவார், தலை இடிக்கும் அந்த ஆளுக்கு அந்த விஷயத்தை சொல்லும். அது இல்லை, சரி நீங்க சொல்ற சரிதான். ஆனால் எல்லா நேரமும் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது கஷ்டமா கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். இப்போ ஒரு பழி வாங்குற தன்மை, இவர் செய்ததுக்கு இப்படி வந்துட்டுன்றதெல்லாம் அதான் அந்த பாவத்தை நாங்க தேடுறோம் அவரை விட. அப்ப நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டேன், இப்போ ஒவ்வொருத்தரையும் நக்கல் அடிப்பணும். கொஞ்சம் பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, அவருக்கு கோபம் வரும் வரைக்கும் அந்த நக்கல் இவருக்கு தொடரும். ஆனா உண்மையிலேயே அந்த பாவத்தை அனுபவிப்பார். தேர்ற இல்லை, அவர் அந்த நேரம் அந்த நக்கல் அடிக்கிறார் தான் ஒருவத்தை பற்றி சொல்லிக்கல, அவ்வளவு பாவம் அவருக்கு போய் சேருதுன்னு சொல்லி. ஏன்னா இவர் அந்த மனம் நோக இவர் நினைக்கிறார் நான் இவரை ஹர்ட் பண்றேன், இவருக்கு நான் கோவம் வருது இல்லை, இவர் கத்துறாரு இல்லையான்னு சொல்லி சிலர் பேசாம இருப்பினும் அவ்வளோ பாவத்தை இவர் தான் சுமக்கிறார் சொல்லி. உண்மையிலேயே அது சொல்லி எனக்கு நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதுதான் செய்யறோம். ஆனா நாங்களும் தான் செய்யறோம் இல்லையாண்டு இல்லை, அதையாச்சும் கேட்டு கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம். குறைக்க வேணும் பாணி, குறைச்சு கொள்ள. நக்கல் அடிக்கிற உண்மையில அது உண்மையில பிழையான ஒரு செயல். அடுத்தவனை பார்த்து இளஞ்சமாக கதைப்பவன் தன்னை தானே கதைத்து, அதுதான் தன்னை பாக்குறது இல்லை, அவ்வளவுதான். இன்னொன்றும் இருக்குவானே. இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னென்றால் நாங்கள் பேசாமல் இருப்போம் என்று நினைச்சாலும் சில வேளைகளில் எங்கள் டெலிபோன் எங்களை பேசாம இருக்க விடுவதில்லை. நன்றி. இல்ல அதுதான் அந்த அந்த அதுகள் வரைக்குள்ளேயே எங்களுக்கு சரி வில்லங்கம் போன் வடிவில் வருதுன்னு நினைச்சு கொண்டு நாங்க ஏதாவது சொல்லி விளைத்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன செய்வேன்டா, ஊர்ல இருந்து வரும்பா, நீ இப்ப டெலிபோன்கள்ல நிறைய வரும். நான் சொல்றேன் அந்த விடயத்தை விடுங்க, நம்ம விடயத்தை பேசுங்க. அடுத்து நான் கேட்க போறதும் இல்லை, உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க, உங்களை பத்தி வந்தது இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் அடுத்த வருஷம் தானே வரப்பு, நான் அதோட உயிரோடு தான் கேட்டுக்கொள்வேன். நான் டெலிஃபோன் எடுத்து கேட்கவே மாட்டேன். இல்ல சிலருக்கு அந்த பிறப்புலையே வர பழக்கங்கள் சிலருக்கு போறது இல்லை. இப்ப அண்மை காலமாக இங்க கணவரிசம் 40-50 வருஷம் இருந்து போட்டு 2-3 பேர் போயிருக்கணும் ஊருக்கு. சரியா? ஆனா அந்த காலத்துல ஓகே நீங்க செய்தீங்க, நீங்க ஜங்கா இருந்தீங்க, அதை செய்தீங்க, இதை செய்யுங்க, போஸ்டர் ஓட்டினீங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் செய்யறதா நீ ஊர்ல ஒன்று வந்தா அவனை பற்றி கிழிக்கிறது, அவனை பற்றி அது இப்பவும் தொடருது. 75-80 வயதாகி மண்டா பாருங்க இப்படிப்பட்ட மனுஷர்கள். அது என்னண்டா அப்படி வயதானவங்களுக்கு ஒரு அலுவலும் இல்ல, அதுக்கு இங்க இருந்துட்டு நீங்க போயிட்டீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு தலைமுறையினர் அங்க வந்துட்டுனா அதுகளுக்கு நீங்க ஒரு முன்காட்டி வழிகாட்டியா இருக்கிறதோ நல்ல நல்ல விஷயத்துல அல்லது இந்த கட்ட விஷயத்துல வழிகாட்டியா இருக்கிறதா சொல்லும் பொழுது சொன்னேன், இந்த மனுஷன் திருந்தலையா இன்னும் அதே கொள்கையோட இருக்கிறாரா இன்றைக்கும் போய் இல்ல. கண்களுக்கு வாணி நல்ல விடயம் புலப்படாது. இல்ல புலப்படுறதை விட இந்த பொறாம குணம்
அவன் ஒன்று செய்தால் ஏன் அவர் செய்யணும், இவ்வளோ காலமாக இது செய்தது என்ன இவர் இடையில் வந்தவர் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஒன்று ரெண்டு பேரால் நடக்குதான். கேட்டபொழுது சொன்னேன், இந்த சனம் இனி எங்கே போனாலும் ஏதோ ஒரு படத்தில் அண்மையில் வந்த கூலி படத்தில் ஒரு வில்லனை அவன் 2-3 நேரம் காப்பாற்றியாச்சு. கடைசி அவரை போட்டு புதக்குழிக்குள்ளே போட்டு அந்த இது இருக்குது தானே சிமெண்ட் என்ன சொல்கிறது அது திக்காக இருக்கும், அதையே போட்டு அடைச்சி போட்டு வருவார். அப்போ கேட்டபொழுது சொன்னார்கள் கொங்குரீட் போட்டாங்களோ, கொங்கிரீட் போட்டு இவர் கேட்க ஏன் அப்படி செய்கிறான்னு, இவன் அதையும் மீறி வந்துடுவான், இவ்வளவு கெட்ட செயல்கள் செய்தவன் எவ்வளவு செய்து திருப்பி வந்துட்டான், புதைச்சும் வந்துட்டான் அவன். சரியா, நல்ல படம் அது. கடைசி அவன் சொல்லுவார், இல்லை இப்படி செய்தால் ஆச்சும் அவன் அதுக்குள்ளே இடம் கட்டுவான் பாவங்கள் இட்டுட்டு. அது போல தான் சிலரை செய்ய வேண்டும். கஷ்டம். எங்களோட பாவ சுமைகளை எங்க கொண்டு கொட்ட மூட்டை. சரி, நன்றி. நேரத்தில் நோடி செல்வோம். நன்றி. நாங்களா சொன்னா வணக்கம் வாங்குவோம். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். இனிய வணக்கம். எனக்கும் ஒரு சிந்தனை வந்தது, அதை பகிரலாம் என்று நினைத்தேன். என்னென்றால் இந்த சகிப்புத்தன்மை எந்தெந்த இடங்களில் வேணுமென்றது. நேற்று எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. போயிரத்தில் பயணிக்கும் போது எனக்கு ஒப்போசிட்டாக இருக்கிற சீட்டில் ஒருவர் இருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு மது போதையில் நிற்கக்கூடிய கொஞ்சம் தள்ளாடி கொண்டு தான் ஒருவர் இருந்தார். அப்போ முதல் சீட்டில் இருந்தவர் ஒரு ஜெர்மன் பெண் தான். பிறகு இருந்தவர் ஒரு ஆண். ஆனால் அது அவர் கலப்பு ஆளாக இருக்கிறபடியா இந்த நாடுன்னு தெரியவில்லை. அப்போ அவா கொண்டா மூக்கை சுழிச்சு கொண்டே இருக்கிறா, ஒன்றும் செய்ய முடியல தானே, என்ன செய்கிறான்னு. பிறகு பார்த்தா ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு சிந்தனை அவ என்ன செய்யறது, என்ன செய்ய முடியாம ஒரு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், சில நேரம் எங்களை அறியாமல் எங்களுக்கு பிடிக்காத ஒரு நபராகவும் இருக்கலாம், அல்லது எங்களுக்கு அந்த மனம் பிடிக்கல அல்லது அவற்றை செய்ய பிடிக்கல. சிலர் சுற்றியா பிளத்து டெலிஃபோன் காய்ச்சி கொண்டிருப்பார்கள். உண்மையிலே காதை அறந்து விடும் போல இருக்கும், அவ்வளவு வேகமாகவும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. இப்போ சீட் இருந்தால் அந்த இடத்தை விட்டு எழும்பி போய் இன்னொரு இடத்துல இருக்கலாம். சீட் இல்லாமல் க்ரௌடாக இருந்தால் அந்த இடத்துல தான் இருக்க வேணும் என்ற ஒரு நிலை இருக்கும். இந்த இடங்கள்ல தான் நாங்கள் அந்த சகிப்புத்தன்மையை பேண வேண்டும். ஆனால் அதுவும் எவ்வளவு தூரம், இப்போ அவாவுக்கு நிறைய மணந்து கொண்டு இருக்கிறபடியால் அவக்கு அதை ஏற்க முடியாமல் இருந்தது. ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தேன், ஒரு 15 நிமிஷம் அவள் இருந்தவா. பிறகு அவ அந்த ஆக்ஷன் அப்படியே தெரிஞ்சது எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க. கஷ்டம் தானே, சரியான கஷ்டம். உண்மையிலேயே எனக்கே மணக்குது. அடுத்த ஆப்போசிட் சீட்டிலேயே அவ உடன் எழும்பி போயிட்டா. பின்ன இவன் சரியன்னு போட்டு அங்கே தள்ளி அவாண்ட சீட்டில் இருக்கு. அவள் ஜன்னல் பக்கம் இருந்தவ வேறு தள்ளி அவாண்ட சீட்டில் இருக்க. வேறு ஒரு ஆள் அது கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தபடியா இன்னொரு ஆள் இருந்தார். இன்னொரு ஆள் இருந்தும் போட்டு பார்த்தா நான் ஒரு 40 நிமிஷம் பயணம். அதில் பாருங்கோ, இன்னொரு ஆள் இருந்தவர், அது ஆம்பளை தான். அவரும் இருந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் அவரும் எழும்பிட்டார். ஒரு 7-8 நிமிஷத்தில் எழும்பிட்டார். அப்போ எழும்பி அவரும் போனார். எங்கே போய் இருக்கணுமான்னு தெரியல. அப்போ இப்படி ஒரு 3 பேர் இருந்து எழும்பி கொண்டு இருக்கணும். ஆனால் உண்மையாகவே இறங்கல, நிற்கணும் ஒரு இடங்கள் அவியால். ஏனென்றா அந்த மனம் சகிக்க முடியாமல் அந்த சில நேரம் என்ன செய்கிறேன்ற சகிப்புத்தன்மையை எங்களுக்குள்ள வரவழைச்சு கொள்ள வேணும் என்று நினைப்பம். ஆனால் முடியாமல் இருக்கும். சில விஷயம் இயலாது. அப்படியான நேரத்துல என்ன பொறுத்தளவில் அவரோட சண்டைக்கும் போக இயலாது, அவரோட எதிர்த்தும் கதைக்க இயலாது. நாங்கள் அந்த இடத்தை விட்டு எழும்பி சென்று வேற இடம் அவர் போயிருக்கலாமே தவிர. இப்ப இதே சம்பவம் தான் பஸ்ஸில் எனக்கு நடந்த போன கிழமை. சரியா, ஒருவர் அது வெறியன்றதுக்கு இல்லை, அவர் ஆடைகள் அப்படி ஜூரின்னு துவைக்காது தெரியும் தானே. அப்போ ஏறிட்டு ஒருத்தரம் சீட்டும் கொடுக்கல அவருக்கு இருக்கிறதுக்கு. ஆனால் அவர் எங்களுக்கு முன்னு தான் நிற்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்த பெண் சட்டியாக கஷ்டப்பட்டார். அந்த மனம் உண்மையிலே சகிக்க முடியாம இருக்கு. அப்போ அவர் முன்னுக்கு இருந்தவர் பின்னாடி இருந்துட்டார். அதுக்கு பிறகு 2-3 படி ஜங்க் படி ஏறிட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவங்களும் அப்படியே தள்ளி போய் நின்றுட்டாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டாப்பில் அவர் முறைங்க நானும் முறை போவோம். உண்மையிலேயே அவர் போன அந்த பாதையால் அந்த சனம் எல்லாம் மற்ற பக்கத்தால் போனது. நிச்சயம் மாமா அதை உணர வேணும். ஏனென்றால் சில பேர்
அந்த தோய்க்காத ஆடைகளை உடுத்து கொண்டு வர சில பேர் அந்த வியர்வைய. ஆனா வாணி எங்கட தமிழாக்களும் சில பேர் அப்படி இருக்கணும். இப்ப இது நான் கண்டது வேற்றுமொழியாக்கள் இருக்கணும். இங்க பாருங்கோ, நான் அதை நீங்கள் சொல்றீங்க, நான் நினைத்து நினைத்து கூட சொல்ல முடியாமல் இருந்த இல்ல கதையை நீங்க உண்மையிலேயே சொல்றீங்க. சொல்லுங்க. அன்றைக்கு ஒரு ஆசிரியர் ஐயோ வாரா அப்படியே வேர்வை மனம் அந்த உடுப்புகளுக்குள்ளால கிட்ட போக அப்ப அந்த படியில ஏற மணக்குது. எனக்கு எப்படி பக்கத்துல வந்து இருந்தால் மணக்கு எனக்குண்டா விளங்கையில இப்படியா நாங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இல்ல வேர்வை மட்டும் இல்ல, எங்கள் வீட்டில் சமையல்கள் சரியா, அதுவும் மணக்கும். அதுக்கேற்ற மாதிரி உடுப்புகளை நாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு வைக்க வேணும். இப்போ சில நேரங்களில் நாங்கள் பொறிச்சு கிரிச்சு போட்டு வந்து டவலை தொட்டு பாருங்கோ, மணக்கும் மணக்கும். அது அந்த நேரத்தோட வெளிக்கிட்டு போனால் அதுவும் கொஞ்சம் அது வேற மொழியாக்களும் இருக்கணும். வடிவா நல்ல வடிவா எல்லாம் போட்டுக்கிட்டு போட்டு வடிவா வருவினோம், உண்மையிலேயே இருக்கலாம் அது. ஆனா வாணி எங்களுடைய ஆக்கள்ல ஒன்று சமையல் மனம், ரெண்டாவது நான் குறையன்று சொல்லல எல்லாரும் நிவர்த்தி ஆக்கணும். ரெண்டாவது இந்த வியர்வை மனத்துக்கு அவை யோசிக்கணும். எந்த இடங்களில நாங்கள் துப்புரவு பண்ணலைன்றதை கட்டாயமாக நினைத்து அவற்றை எல்லாம் கிளீன் ஆகி தான் வெளியாட போகணும். இல்லாட்டி ஐயோ என்னண்டு சகிக்க முடியாம இருக்கும் சில நேரம். ஆனா சொல்லவும் முடியாது, அவைக்கு பிடிக்காது. ஆனபடியா அப்படி நகர்றதும் இருக்குது. என்ன ஆண்கள் சொக்ஸுகள், ஆமா ஷூ கலட்டக்கிலேயே அது கப்பாட்டிக்கும். வேலையில கன நேரம் நின்றுட்டு வாராக்கள்ன்ற சொக்ஸ வெளியில எங்கட கணவரை நான் சொல்லுவேன், நீங்க முதல் வெளியில கலட்டி வச்சுட்டு தான் வரணும்னு சொல்லுவேன். பேந்து வந்து துவைக்க போடுவினம் அல்லது கால் கழுவிட்டு தான் எல்லாருமே வீட்டுக்குள்ள வருவி. அதாவது வீட்டுக்குள்ள வந்து கால் கழுவிட்டு தான் வருவினோம். அது நானே எப்பவும் செய்கிறேன் நான் வாணி. ஏனென்று கேட்டால் அது சொல்லலாம், வியர்வையில மனங்களும் இருக்கலாம். அதைத்தான் இதை நாங்களும் உணர வேணும்ன்ற. எனக்கு அந்த எங்க அந்த மனங்கள் இருக்குதோ அந்த இடங்கள்ல நாங்களும் எங்களை எங்களுக்கு தெரியறது இல்லை சில விஷயங்கள். அது வெளியில போய் சமையல் நாங்கள் சொல்லுமா சின்ன ஒரு சமையல் தானே இது மணக்காது, ஆனா வெளியில போனா தான் மற்றவர்களுக்கு தெரிய வரும். ஆனா கொஞ்சம் பொவியுமோ எதன்னு போட்டு கொண்டு போகலாம் தானே. இப்பதானே எல்லாம் நவீனங்கள் இருக்குது. அப்ப கொஞ்சம் அந்த மனங்களை கொஞ்சம் ஈடு செய்யும்னு சொல்றேன். சரியா, அது எனக்கு சொல்லணும் மாதிரி அந்த சிந்தனை இருந்தது வாணி. நன்றி. எல்லா விஷயங்கள்லயும் இருக்கிறது கஷ்டம்தான், எல்லாத்துலயும் இருக்கல அது கஷ்டம். அது சில இடங்களில இயல்பானவரை நாங்க பேணிக்கொள்ளலாம். நன்றி. வணக்கம் சொன்ன வாங்க. வணக்கம். வணக்கம் பாணியக்கா. வணக்கம் நேயர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். சிந்தனை, நான் சிந்தனை நிகழ்வு தொடங்க முதலிருந்து ஒரு சிறு கருத்தாடலும் நடந்தது. அதன் பின்புதான் டேவிட் ஐயா அவர்கள் வந்து சிந்தனையை தொடங்கினார்கள். நல்லது. சிந்தனை என்பது ஒவ்வொருத்தருக்கும் சுயமாகவும் பொதுவாகவும் பிற சூழலாலும் வரும் ஒரு என்ன சொல்றது. இல்ல அங்க போன் யாரோ பேசிக்கொண்டு வந்தானே பாட்டனோ. சிந்தனை என்பது அவரவர் உள்ளத்திலிருந்து அறிவுபூர்வமாக வரும் சிந்தனை. அவர்கள் அறியாமல் பிழையான சிந்தனையும் ஏற்படலாம். இருந்தும் மற்றவரின் சிந்தனையையும் தூண்டக்கூடிய நல்ல முறைகளையும் அம்சமாக அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த இயற்கையை இறைவனாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நெருப்பை பற்றி, காற்றை பற்றி, ஒவ்வொரு இயற்கை அறிவு ஐம்பூதங்களையும் மக்கள் இறைவனாக ஆண்டவராக வணங்கிய காலம்தான் ஆரம்பம். ஏனென்றால் ஐம்பூதங்கள் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றது, அன்பை தந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீகம் என்பதே மெய்யியல், மெய்யான ஒரு சக்தியை பற்றி அறியும் இயல். ரைட். கடவுள் என்று அந்த இயற்கையை குறித்து கடவுள் என்று நாங்கள் என்ன, நான் என்னை போன்றோரும் ஏற்றுக்கொள்வது. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல. உன்னை கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல. உன்னை சுற்றி எத்தனை போலி
உறவுகள் உள்ளனர் என்று உனக்கு உணர்த்த வேண்டிய அவசிய சூழ்நிலையில் தான் என்பது அதை நீ அனுபவிக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை ஒவ்வொரு வரியாக நாங்கள் திரும்ப திரும்ப நினைத்தோமானால் நாளே காணாது. கஷ்டங்கள் என்பது என்ன? உன்னை சோதிக்க டெஸ்ட் பண்ண கூடிய கஷ்டங்களை தருவது ஒரு இறைவனின் குணாதிசயமா? ஒரு மானிடனுக்கு கஷ்டங்கள் தருவது ஒரு கடவுளின் இயல்பா, கடவுளின் கடமையா, அந்த இயற்கையின் கடமையா? இல்லை. அந்த இயற்கை ஒருபோதும் தீமை தருவதாக அல்ல. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள், அது உறவுகள் மனிதனா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், வழியா இருக்கலாம், மனமா இருக்கலாம், சுவையா இருக்கலாம். உனக்கு அவைகளை உணர்ந்திருக்கத்தான் என்பதை புரிந்து கொள். இப்ப சொன்னதன்படிக்கு கஷ்டமான சூழலை, கஷ்டம் தருபவர்களின் சூழலில் இருந்து நீ விலகிக் கொள்வதுதான் உத்தமமும் உயர்ந்த குணமும். அதற்குள் இருந்தே அந்த அசுத்த காற்றை சுவாசிக்கத்தான் வேணும் என்றிருந்தால் அதை எவராலும் தடுக்க முடியாது. எனவே சுத்தம் சுகம் தரும். துஷ்டனை கண்டால் தூர செல். அன்பே ஆண்டவர், அன்பே இறைவன். அன்பு சமயம் வாழ்க்கை நெறி முறையை உணர்த்தும் ஒரு ஒரு சமூகவியல், மெய்யியல். எனவே நான் சிந்தித்து நான் அதிலிருந்து எது நன்மை தீமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராவிட்டால் நான் அதால் வரும் ஆபத்துக்களையும் தீமைகளையும் கஷ்டங்களையும் நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த அனுபவத்தில் இருந்து நான் ஒரு அறிவை பெற்றேன் ஆயின் அதுதான் ஆண்டவன் தரும் 6வது அறிவு. 6வதோ 7வதோ பகுத்து அறிவது மனிதனின் தேவை. நான் அசுத்தமான குட்டையில் தான் நான் குளிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை ஒருதராலும் தடுக்க முடியாது. நல்ல ஆற்றிலோ நல்ல நீர் குளத்திலோ நான் குளிக்க வேண்டும் என்று நான் விரும்பி அதை நாடினேன் என்றால் நல்ல குணங்களை அடைவேன். எனவே துஷ்டனை கண்டால் நான் தூரச் செல்வது நல்லது அதற்குள் இருப்பதை விட என்பதுதான் சமயங்கள் கூறி எதை நான் அறிவேன். அன்பே கடவுள். இன்பத்தையே அனுபவியுங்கள், கஷ்டத்தில் இருந்து தவிர முயலுங்கள். நன்றி, வணக்கம் மணியண்ணா. நன்றி நன்றி அண்ணா, நன்றி வணக்கம். அன்பே கடவுள். சரி, நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம் மற்றும் பொது சிந்தனை நேரம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம்.